வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டெய்லி ரிவ்யூவில் நம்ம ஒரு நல்ல திரைப்படத்தை தான் பார்க்க போகிறோம். அந்த படம் ஆஃப்டர் லாங் டைம் தமிழில் வந்து சொல்லப்போனால் என்ன சொல்கிறது, மேபி இந்த இயரில் வந்து ஒரு நல்ல ஒரு பிளாக் பஸ்டராக அமைஞ்ச படம்னு பார்த்தா அரண்மனை. அப்புறம் இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ மூவிஸ் தான். ஸோ அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த தனுஷ் நடிப்பில், டைரக்ஷனில், சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வந்த ராயன், கண்டிப்பாக இந்த படம் அந்த பிளாக் பஸ்டர் வரிசையில் கண்டிப்பாக ஆட் ஆகும். படத்தில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, இதில் வந்து நிறைய வந்து ரத்த கலரியாக இருக்குது படம் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, படம் கண்டிப்பாக ரத்த கலரியாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் படத்தில் ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். நான் என்ன காரணத்துக்காக சொல்கிறேன்னா, இந்த படத்தில் வந்து சொல்லப்போனால் தனுஷோட நீங்கள் ரைட்டிங் சொல்லப்போனால் லைக் என்ன சொல்கிறது, ஸ்டோரி சொல்லப்போனால் நார்மல் ஸ்டோரி தான். ஆஸ் யூஸ்வல் நீங்கள் எல்லா படத்துலையும் பார்த்தா அதே வெட்டு குத்து, எமோஷ்னல் அண்ட் ஒரு சில காதல், இந்த மாதிரி விஷயங்கள் தான் படத்தில் இருக்குது. ரிவெஞ்சு, அதுக்கேற்ற மாதிரி அந்த ரிவெஞ்சுக்கு உண்டான பழி வாங்குறது தான் இருக்குது. பட் ஆனால் இந்த படத்தில் என்ன புதுசாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்ப, இந்த படத்தில் என்ன புதுசாக காட்டியிருக்காங்க அதுதான் வந்து படத்தை வந்து ஒரு ப்ளஸ்ஸாக காட்டியிருக்கு. புதுசாக என்ன சொல்லியிருக்காங்கிறத விட ஆல்ரெடி சொன்ன ஒரு பழைய விஷயத்த எப்படி வந்து நல்ல விதமாக காட்டியிருக்காங்க, நல்ல விதமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அஸ் அ டைரக்டராக வந்து தனுஷ் வந்து எப்படி வந்து செயல்பட்டுருக்காருங்கிறது தான் வந்து இந்த படத்தில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது. ஃபஸ்ட்டு படம் ஒரு படத்தோட அவரோட ஃபஸ்ட் டைரக்ஷன் படமான பவர் பாண்டி. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேலோட்டமான ஒரு லைட், ஒரு மெலோட்ராமிக் லவ் ஸ்டோரியை வந்து காட்டியிருப்பார். அந்த படமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் அதான் அவ்வளோ பெரிய ஹிட்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் தனுஷோட டைரக்ஷனை ஒரு ஒரு நல்லா அவரோட ஒரு சில டெக்னிக்ஸ் நல்லா காட்டியிருப்பார், நல்லா நல்லா எடுத்துருந்தார் ஃபஸ்ட் படம். ஆனால் இந்த ரெண்டாவது படத்தில் அவர் என்ன வந்து ட்ரை பண்ணார், என்ன விஷயத்த வந்து கன்வே பண்ண விரும்பினாருங்கிறத வந்து அவரோட என்ன சொல்கிறது, அவரோட டைரக்ஷன் மூலிமா, அவரோட எக்ஸிக்யூஷன் மூலிமா ஒவ்வொரு சினிமாங்க. இப்போ சிம்பிளாக சொல்லப்போனால், இப்போ செகண்ட் ஹாஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து படம் கண்டிப்பாக வந்து எல்லா படமே வந்து கிளைமேக்ஸ் நோக்கி தான் போகும், நம்ம போகான்னு சொல்ல முடியாது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி சீனுமே ஒரு செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்து ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு நடக்க போகிற ஒவ்வொரு விஷயமே வந்து ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஓ இதுதான் ப்ரீ கிளைமேக்ஸா, ஓ இதான் ப்ரீ கிளைமேக்ஸா, ஓ படம் முடிய போதா, அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் தான் படம் இருக்கும். நிறைய பேர் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த படத்தை வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, என்னடா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தனுஷ் படம் மாதிரி இருந்தது, செகண்ட் ஹாஃப் வந்து சில்வராம் படம் மாதிரி இருந்தது அப்படின்ட்டு. சில்வராம் சார் படத்தோட டைரக்ஷன் உங்களுக்கு எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் நிறைய பேர் சொன்னாங்க இந்த படம் வந்து வெற்றிமாறன் சாயலில் இருக்குது. இப்போல்லாம் எதுவும் இல்லைங்க. தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபிலிம் கேரியரில் இது 50வது படம். சொல்லப்போனால் அவர் பெரிய ரிஸ்க் எடுத்துக்காக தான் சொல்லணும். ஏன்னா என்ன ரீசன்னா, இப்போ இந்த 50வது படத்தோட அவரோட ஒவ்வொரு ஹீரோவோட அவரோட 50வது படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ளாப் அப்படிங்கிற மாதிரி தான் போகும். வெற்றிங்கிறதே ரொம்ப அபூர்வம். லைக் அது வந்து இவருக்கு அஜித் அமைஞ்ச மாதிரி, இப்போ வந்து அஜித்க்கு வந்து மகாந்த படத்தில் அமைஞ்ச மாதிரி, இப்போ தனுஷ்க்கு இந்த படத்தில் கண்டிப்பாக அமையும். கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகுங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நார்மல் ஒரு என்ன ஸ்டோரி எங்கெங்கேயோ ட்ராவல் ஆகி ஆக்சுவலாக படத்தோட அவுட்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸோட ரிவெஞ்ச் தான் இந்த படம். சிம்பிள் சொல்லணும், இதான் வந்து அவுட்லைன். ஒரு போலீஸ் இருக்கார், நியாயமான போலீஸ் இருக்கார். அவரோட அப்பாவை வந்து எரிச்சிடுறாங்க. பட் அதெல்லாம் வந்து படத்தில் காட்ட மாட்டாங்க. பட் கதை கண்ணோட்டத்தோடு பார்க்குறப்ப ஒரு நேர்மையான போலீஸோட அப்பாவை, அவரும் அந்த ஊரில் தான் போலீஸாக இருப்பார், அவரை வந்து ஒரு 10 வருஷம் 5 வருஷம் முன்னாடி வந்து எரிச்சிருங்க மாதிரி கட்டியிருப்பாங்க. அவர் நியாயமாக தான் இருந்திருப்பார். ஆனால் வந்து 2 ரவுடிங்கள் தாதா வந்து ரெண்டு ரவுடி கும்பலோட இதில் வந்து அவர் வந்து எரிச்சு கொண்டிருப்பாங்க. ஸோ அதை பழி வாங்கிறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அதே ஏரியாவில் நேம் காட்ட ஒரு போலீஸ் வராரு. அவர் தான் வந்து பிரகாஷ் ராஜ்னு சொல்லிட்டு கதை இப்படியோ இதாக சொல்லுங்க. பட் இதுக்கு முன்னாடி இனிஷியல் ஸ்டேஜில் படம் எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷோட சின்ன பருவம், இயல் பருவத்துலேருந்து அப்படி படம் ஆரம்பிச்சு அப்படியே அவரோட கரண்ட் ஏஜுக்கு வந்து கொண்டு போய் படத்தை வந்து நகர்த்திருக்காங்க. தனுஷ்ட இந்த படத்தில் நான் வந்து வியந்து பார்த்ததுங்கிறத விட என்னென்னா, நான் ரொம்ப ரசித்து பார்த்தது என்னென்னா, அந்த எமோஷனலை வந்து ஃபஸ்ட்டு சீன்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேரி ஓவர் பண்ணி அப்படியே படத்தோட எண்டு வரைக்கும் அந்த சேம் எமோஷனல் வந்து கொண்டு போனது தான். அவர் வந்து அவரோட தங்கச்சி மேலே வச்ச இந்த பாசம் எந்த விதமான பாசங்கிறத வந்து படத்தோட ஃபஸ்ட் சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் கேரி ஓவர் பண்ணிப்பாங்க. அவர் ஒரு மாதிரி ஒரு மூடிலே இருப்பார். என்ன சொல்கிறது,
ஒரு மூடியாகவே இருப்பார். மூடி டைப்லேயே. என்ன மூடி டைப்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வேறு மாதிரிலாம் கிடையாது. அந்த மைண்ட்லேருந்து வெளியே வாங்க. ஒரு ஒரு டம் ஒரு ஒரு மாதிரி இறுக்கி மனசு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இறுகி போன மாதிரி இருக்கும்னு சொன்னீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே அப்படி தான் அவரோட மூட் டைப் இருக்கும். அதை கடைசி சீன் வரைக்கும் கொண்டு போவாங்க. அவருக்குன்னு சடனாக வந்து ஒரு ஹீரோயின் இருக்காங்க. அந்த ஹீரோயினால தான் ஒரு சந்தோஷமா வராரு. அப்படிலாம் ஒரு பாட்டு, டூயட் அப்படிலாம் எதுவும் வைக்காம, ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்குங்க மனுஷன் ஒரே மூடில் தான் இருப்பார். ஒரே மூடில் மூடியாக இருப்பார். ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப இறுகியாக தான் இருக்கு. என்ன சொல்கிறது, ரொம்ப டைட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். எனக்கு இப்போ எக்ஸாக்டாக எப்படி அந்த அது வார்த்தையாக கன்வே பண்ண தெரியல. பட் அவரோட கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் தனுஷோட டேரக்ஷன் சொல்லிட்டேன். இன்னொன்று வந்து அவரோட கேரக்டரைசேஷன் இதுங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி, இப்போ இந்த கேரக்டருக்கு இந்த பையன், இந்த தம்பி அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணதுலேருந்து, செல்வராகவன் சாரை வந்து அவரோட குருநாதர்னு இல்லை, லைக் அவர் தான் வந்து படத்தில் வந்து அவங்கள வந்து தனுஷ் அண்ட் இஸ் தம்பியும் தங்கச்சியும் வந்து எடுத்து வளர்த்துற கேரக்டர் வந்து செல்வராகவன் தான் இருப்பார். கடைசி வரைக்கும் அவங்க தான் வந்து ஒரு காட்ஃபாதராக இருந்து பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த கேரக்டர் தான் சரி. தென் சந்தீப், ஜெயராமோட பையன் காளிதாஸ், ஜெயராமோட காளிதாஸ் அவராகட்டும், துஷாராவாக இருக்கட்டும், அப்பர்ணாவாக இருக்கட்டும், படத்தை காட்டின ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டரையும் வந்து பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணியிருக்காரு. இதுலேயே வந்து ஒரு ஜெயிஸ்டாருங்க தனுஷ் அஸ் டைரக்டராக. தென் அவங்கள வேலை வாங்குறது. துஷாராக்கு என்னடா, துஷாராக்கு ஒரு மைல்டு கேரக்டரே போகுது. துஷாரா வந்து இந்த நம்ம 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 இவர் நம்ம என்ன சொல்கிறது, பாரஞ்ச் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணாங்க. அதில் அப்படி நினச்சிருப்பாங்களே, இது என்னடா அவங்க ஒரு படம் இந்த படத்தில் அவங்க செட்டிலாகவே போயிட்டுருக்கேன்னு பார்த்தா, செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி துஷாராவோட பங்களிப்பு இந்த படத்தில் இருக்குது. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் அப்பர்ணா வந்து சொல்லப்போனால் ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும் தான் அவங்களோட மெயின் கேரக்டர் இருக்குது. என்னடா அவங்கள வந்து அந்தளவுக்கு இதாக காட்டலையே அப்படின்னு பார்த்தா, ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே அவங்களோட ஃபுல் பங்களிப்பையும் முடிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறது, இப்போ ஒரு சேரியில் ஒரு பொண்ணு எப்படி இருக்கும், என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கும், என்ன மாதிரி விதத்தில் பேசும், ரொம்ப அருமையாக கட்டியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது இதே மாதிரி தான். அடுத்து சொல்லப்போனால் இசைப்புயல் நம்ம ஏஆர் ரஹ்மான் சார். நான் ஹானஸ்டாக ஓப்பனாக ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். படத்தோட பாட்டுலாம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனப்போ எனக்கு வந்து அந்தளவுக்கு படத்தில் வந்து எந்த ஒரு பாட்டுமே வந்து அந்த வாட்டர் பாக்கெட், இன்னொன்று வந்து இந்த சாங் ஓரளவுக்கு கேட்குற மாதிரி இருந்தே தவிர, அதை படமாக பார்க்குறப்ப மனுஷன் வந்து எங்கேயோ கூட்டு போயிட்டாருங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. வாட்டர் பாக்கெட் சாங்காக இருக்கட்டும், ராயன் ரம்பலாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் ஒரு பாட்டு அந்த பாட்டாக இருக்கட்டும், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இன்னொன்று வந்து மெயின் பிஜிஎம். எஸ், நான் இன்னொரு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தார், இந்த படத்தில் வந்து எல்லாருமே வந்து ஏரமானோட மியூசிக் வந்து பாராட்டி பேசுகிறாங்களே, இது வந்து அவர் பண்ண திருவிழாவோட மியூசிக்கோ இல்லை வந்து இதுக்கு முன்னாடி பழைய ஏரமானோட பழைய படங்களோட பிஜிஎம்க்கு இது ஈக்குவலாக இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் நீங்கள் நல்லா ஒரு விஷயம் யோசிக்கணும். ரீசெண்டான டைமில் லாஸ்ட் ஒரு 5 years கூட வச்சுக்கோங்க, ஏரமானோட வந்து அந்தளவுக்கு வந்து பிஜிஎம் வந்து யாருமே இதாக பேச முடியல அவரோட இது ஒர்க்கு. பட் இந்த படம் சும்மா அடித்து நவுத்திட்டாருங்க. நீங்கள் இந்த படம் பார்க்க போகிறப்ப முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கிற தேட்டராக போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது, படம் வந்து எங்கேயுமே ஸ்லோ ஆகலை. ஆனால் அட் த சேம் டைம் இந்த ஏரமலை மியூசிக் படத்தோட ஒரு ஸ்லோன்னு சொல்ல முடியாது, எங்கெங்கெல்லாம் வந்து லைட்டாக ட்ராப் ஆகுதோ அங்கே வந்து அவரோட மியூசிக் வந்து நல்லா ஒரு இது பண்ணி நம்மளை வந்து படத்தோட இது ரொம்ப அன்னோனியமாக இருக்க மாதிரி இது பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஓம் பிர்லாவோட ஒளிப்பதிவு. படம் ஃபுல்லாகவே நைட் ட்ராவல் பண்ண மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். படம் அவ்வளோ படம் முழுக்க அதோட அந்த இது நல்லா கொண்டு போயிருப்பார். திரும்ப எனக்கு தனுஷோட டைரக்ஷன் பற்றி தான் பேச தோணுது. அவர் வந்து இதுக்கடுத்து அவர் வந்து அது என்ன படம், நிலவுக்கு என்மேல் நன்றி கோபம், அந்த படத்தை பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாதிரி விதமாக டைரக்ஷன் பண்ணுறாரு. அந்த படம் எப்படி இருக்குங்கிறதோட எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹானஸ்டாக சொல்லப்போனால் நான் வந்து எஸ்டிஆரோட ஃபேன், சிம்புவோட ஃபேன். நான் வந்து சிம்புவோட தீவிரமான ஃபேன். தனுஷை பிடிக்காதுன்னு இல்லை, தனுஷ் எனக்கு பிடிக்கும். பட் இந்த படம் பார்த்ததுலேருந்து என்ன சொல்கிறது, தனுஷ் வந்து பாராட்டாமல் இருக்க முடியல. ஒவ்வொரு சீனுமே அவரோட எக்ஸிக்யூஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கும் பிடிக்கும். ஆனால் இந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தை நீங்கள் வந்து ஃபேமிலியோட பார்க்க முடியாது. உங்கள் வீட்டில் 18+ years கீழே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தேட்டர் கொண்டு போகாதீங்க.
மீன்ஸ் ஒரு சில பெரிய தேட்டர்ஸில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ 18+ மட்டும்தான் படத்தை பார்க்க முடியும். படம் ஏ சர்டிஃபிகேட். அதெல்லாம் படத்தில் அடர்கண்ணில் ஒன்றும் இல்லை. படத்தில் வைலன்ஸ் ரொம்ப அதிகம், ஹெவி, ரத்த பூமியாக இருக்கும் படம். ஆகுனா ஃபைட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபைட்டுன்னு ரொம்ப ஞாபகம் வருது. பீட்டர் ஹெயின் சாரோட ஸ்டண்ட் சீக்வன்சஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு சூப்பர் என்ட்ரி கொடுத்துருக்காரு. படம் அவரோட ஃபைட் சீக்வன்ஸ் கண்டிப்பாக நின்று பேசுங்க. அவர் படத்தில் வந்து அவர் ஒரு 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 விதமான ஒரு ஆயுதம் யூஸ் பண்ணிக்காரு தனுஷ். சும்மா கச்ச கச்ச கச்சன்னு குத்திட்டே போயிட்டே இருப்பார். அதோட அந்த கொரியோகிராஃபிலாம் ஸ்டைன் கொரியோகிராஃபிலாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. வேறு என்னங்க இந்த படத்தை பற்றி சொல்லணும். படம் உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்கும். முக்கியமான படம் ஏன் எப்படி சொல்கிறேன்னா, ஆஃப்டர் இந்த 2024 வந்து நிறைய ஹிட்ஸ் இல்லை. அரண்மனை இன்னும் ஒன் ஆர் டூ மூவிஸ் தான் நம்ம ரொம்ப எண்ணி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதில் இந்த ராயன் படமும் வந்து கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டராக வந்து தனுஷ்க்கு இருக்கும். 100 கோடிக்கு மேலே கண்டிப்பாக கலெக்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கலெக்ட் ஆகும் இந்த படம். இந்த படத்தை பற்றி கிட்டத்தட்ட 2-3 வீக்ஸ் முன்னாடியே வந்து யார் நம்ம கலாநிதி சார் படத்தை பார்த்ததாகவும், படம் பார்த்துட்டு ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு ஒரு கட் கூட வேண்டாம், படம் ஏ சர்டிஃபிகேட் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு கட் கூட வேணாம்னு சொல்லி படத்தை வந்து தைரியமாக ரிலீஸ் பண்ணிக்காரு. அப்போ என்ன பார்த்துக்குங்க ப்ரொடியூசருக்கு இந்த படத்து மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னு. ஸோ இந்த படம் இந்த வீக்குக்கான மிக சிறந்த படம். அடுத்த வாரமும் ஒரு 4-5 படம் வருது. அடுத்த வாரம் என்ன தான் 4-5 படங்கள் வந்தாலும் இந்த படம் கண்டிப்பாக அடுத்த வாரமும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போகுங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. இவ்வளோ பேச நான் ஒரு முக்கியமான ஆள் விட்டேன். அவர் தான் எஸ்.ஜே. சூர்யா வந்து அவரோட நடிப்பில் மற்ற படங்களில் வந்து அவரோட நடிப்பு பார்த்து நம்ம விழுந்திருக்கோம். இந்த படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு தனுஷ் வந்து கொஞ்சம் கட்டை போட்டுக்கான்னு தோணுது. கட்டை போட்டுக்காருன்னா என்ன சொல்கிறது, ரொம்ப ஆய்வின்னு கத்தாமல் அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுகிற மாதிரி எங்கெங்கெல்லாம் கட் வைக்கணுமோ அங்கெல்லாம் கட் வச்சு, லைக் செல்வராகவன் சார் வந்து சொல்லுவார்ல, நீ வந்து ஒரு விஷயம் நடிக்கிறப்ப இந்த இடத்துல தான் நடிக்கணும், இவ்வளோ தான் உன்னோட என்ன சொல்கிறது, இவ்வளோ தடவை கண்ணை செஞ்சேன்னா இவ்வளோ தடவை கண்ணை செஞ்சணும், எக்ஸ்ட்ரா கண்ணை செஞ்சேன்னா திருப்பி ரீஷூட்டு ரீடேக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து தனுஷ் வந்து எஸ்.ஜே. சூர்யா சார்ட்ட வேலை வாங்கியிருக்காரு தான் நல்லா தெரியுது. ஆனால் அந்த வேலை வாங்கின விஷயமும் நல்லா இருந்துச்சு. செல்வராகவனோட கேரக்டரைசேஷனும் சரி, அவர் நடித்த விதமும் சரி ரொம்ப அருமையாக இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தை நான் ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு விஷயம் வந்து அந்த வாட்டர் பாட்டோட மேக்கிங். நாமளே வாட்டர் பாக்கெட் சாங்கே வந்து நல்லா தான் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, நம்ம சிம்பு படத்தில் அந்த மல்லிகைப்பூ வாசம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்துச்சு பார்த்திங்களா, ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்கில். அந்த பாட்டோட ஸ்டைலில் தான் இந்த பாட்டு இருந்தது. மீன்ஸ் அதே மாதிரி ஸ்டைலில் இந்த படத்தையும் ஒரு பாட்டு என்ன கேட்டுருப்பாங்களான்னு தெரியல. பட் அந்த லோக்கல் லைக் அந்த ஒரு படத்தோட பேக்ட்ராப்புக்கு ஏற்ற சாங் தான் இந்த பாட்டு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் ஏஆர் ரஹ்மான் சார். அதுக்கு என்ன சொல்கிறது, அதுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இந்த பாட்டோட டான்ஸும் சரி, அந்த எக்ஸிக்யூஷன், அந்த மியூசிக், லைக் அந்த மியூசிக் ஏற்ற எக்ஸிக்யூஷன், அதுக்கேற்ற ஒரு ஃப்ரேம்ஸ். நீங்கள் அந்த பாட்டை பார்க்குறப்ப தெரியும், க்ளோஸ்அப் ஷாட் இருக்கும், க்ளோஸ்அப் ஷாட்டு, லாங் ஷாட்டு, லைக் அந்த பாட்டை பார்க்குறப்ப தெரியும் உங்களுக்கு. ரொம்ப அருமையாக இருந்தது. இன்னொன்று வந்து என்னென்னா, தனுஷோட ரைட்டிங்கில் வந்து எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது. லைக் என்னதான் வில்லன் எஸ்.ஜே. சூர்யா வந்து செல்வா சாரை கொல்ற மாதிரி ஒரு சீன் போகும். ஸோ அப்போ வந்து செல்வா சார் தெரியும் அவர் இறந்துருவாருன்ட்டு. அப்போது டைலாக் பேசுவார் செல்வா சார். பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்பார், தம் வேணும்னு கேட்பார். ஸோ அப்போ வந்து எஸ்.ஜே. சூர்யா வந்து தம் ஆஃபர் பண்ணுவார், அப்படின்னு சொல்லி தம் ஆஃபர் பண்ணுவார். இதெல்லாம் செய்கையில் தான் இருக்கும், லைக் டைலாக்காக இருக்காது, செய்கையில் தான் இருக்கும். ஸோ ஒருத்தர் இறக்க போகிறான், அவன் வந்து கடைசியாக தம் கேட்குறான் அப்படிங்கிறப்ப இந்த ஒரு எஸ்.ஜே. சூர்யாவோட கேரக்டர் வந்து அதுக்கு வந்து தருது பார்த்தீங்களா, தருது, அது வந்து மனமும் வந்து கொடுக்குது. அந்த ஒரு தர்மம் நல்லா எனக்கு பிடிச்சிருந்தது. தர்மம்னு என்ன சொல்கிறது, லைக் அது எக்ஸாக்டாக சொல்ல தெரியல எப்படின்ட்டு. பட் அந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருந்துன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அந்த ரைட்டிங்கில் அந்த நேர்மை பிடிச்சிருந்தது. ஏன்னா தான் எஸ்.ஜே. சூர்யா வில்லனாக இருந்தாலும் இதெல்லாம் பார்த்து ஓகே எப்படி சாவ போகிறேன் தான் அடிச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குற மாதிரி அந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருந்தது. இன்னொன்று அப்போ ஒரு சொல்லுவார் செல்வா சார், சிரிச்சிட்டே சொல்லுவார், உன்னைய வந்து ராயன் வந்து எப்படி கொல்லுவான்னு நினச்சி பார்த்தேன், எங்கள் நினச்சா சிரிப்பாக வருது அப்படின்ட்டு. ஸோ அந்த சீன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று துஷாரா, செல்வா சார், தனுஷ் இந்த 3 பேரும் வந்து ஒரு கிளினிக் சீனில் இருக்கும். அங்கே வந்து ஒரு கிளினிக் ஃபைட் இருக்கும். அந்த ஃபைட் சரி, காம்ப்ரமைஸின்னு சொல்லி ஒரு சீன் ஒன்று காட்டுவாங்க. அந்த சீனில் வந்து தனுஷ் வந்து ஒரு ஹீரோயின் மாதிரி ஒன்று காட்டியிருப்பாங்க, அதுவாக இருக்கட்டும்.
இப்படி ஒவ்வொரு சீனாக நம்ம அடிக்கிட்டே போகலாங்க. நிறைய சீன்ஸ் வந்து படத்தில் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறது, நம்மளை வந்து சோர்வடையாமல் ஒவ்வொரு சீனுமே வந்து நம்மளை வந்து ஒரு நம்மளை வந்து என்கேஜாக கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த இந்த ப்ரீ இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும், சரவணன் சார் வந்து போய் கொள்கிற சீனாக இருக்கட்டும், நிறைய சீனுங்க. இப்படி நான் பேசிட்டே போகலாம் படத்தை பற்றி. என்ன தான் ஒரு சில நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் இந்த படம் உண்மையாகவே தனுஷோட கெரியரில் ஒரு மைல்கல்லாக தான் இருக்கும். இந்த படம் வந்து நான் சொன்னேன், அடுத்த தனுஷோட டைரக்ஷனான நிலவுக்கு என்மேல் என்னை கோபம் படத்துக்கு நான் வெயிட்டிங். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து போய் பாருங்கள். முடிஞ்சது தேட்டரில் போய் பாருங்கள். அப்படி தேட்டரில் பார்க்க முடியல, நான் தேட்டரில் பார்க்க மாட்டேன்ப்பா, எனக்கு அந்த அளவுக்கு இதெல்லாம் டைம்லாம் இல்லை அப்படிங்கிறப்ப வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 months போங்க, வெயிட் பண்ணுங்கள். ஹச்டியில் நல்ல ஃபுல் சவுண்ட் எஃபெக்ட் வச்சு, அப்பயாவது நல்லா ஃபுல் சவுண்ட் எஃபெக்ட் வச்சு பாருங்கள். அப்படியும் பார்க்க முடியலையா, சவுண்ட் எஃபெக்ட் என்கிட்ட தேட்டரில் இல்லை, என் வீட்டில் வந்து அவ்வளோ சவுண்ட் சிஸ்டம் இல்லையா, இயர்ஃபோனாக வச்சுக்கோங்க. அப்போ உனக்கு புரியும் நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன்ட்டு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூ வந்து உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், வணக்கங்க.